என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையே என்னை போஷிக்கின்றீரே ஸ்தோத்திரம். தூய ஆவியே என்னை நிரப்புகின்றீரே ஸ்தோத்திரம். வார்த்தையே என்னை போஷிக்கின்றீரே ஸ்தோத்திரம். தூய ஆவியே என்னை நிரப்புகின்றீரே ஸ்தோத்திரம். பாரினில் உமதன்பை நான் பாட, மாந்தர்கள் யாவரும் உமை நாட. பாரினில் உமதன்பை நான் பாட, மாந்தர்கள் யாவரும் உமை நாட. வாழ்வினை தாரும் வாழ்வே வழியே ஸ்தோத்திரம். புது வாழ்வினை தாரும் வாழ்வே வழியே ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 34 வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு ருசித்து பார்த்ததுண்டா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. மற்றும் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தபடியால் அவருக்கே துதிகன மகிமை உண்டாவதாக. இப்புதிய மாதம் வாசகர்கள் மற்றும் பங்காளர்களுடைய குடும்பங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையவும் தேவன் நமது அனைத்து தேவைகளையும் சந்திக்கவும் வேண்டுதல் செய்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 3:13 என்ற வாக்கின்படியே தேவன் இம்மாதத்திலும் முன்னின்று நடத்துவார். பொதுவாக வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாயிருக்கும்போது கர்த்தரை துதிப்பதும் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவதும் லெகுவான விஷயம். ஆனால் சூழ்நிலைகள் பாதகமாய் இருக்கும் போதும் வேதனையின் சமயத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு அவருக்கு துதி பாடுவது லெகுவான காரியமல்ல. தாவீது தமது துயரமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று பாடுவதை பார்க்கலாம். அதற்கு காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் வெறும் இறையியல் கோட்பாடாக அல்ல, அதை தன் வாழ்வின் அனுபவமாக ருசித்திருந்தார். கையிலே மாம்பழத்தை வைத்துக்கொண்டு இது ருசியானது என்று சொல்ல முடியாது. அதை வெட்டி ருசித்து உண்ணும் வரையிலும் அந்த பழத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. தன்னை குறித்து அவர் கரிசனையுள்ள ஆண்டவர். அவர் எதை செய்தாலும் அதை தன்னுடைய நன்மைக்காகவே செய்வார் என்ற நம்பிக்கையை தனக்குள் உறுதியாக வளர்த்து கொள்ளும் வகையில் அவர் கர்த்தருடைய கிருபையை, அன்பை ருசி பார்த்திருந்தார். ஆகையினால்தான் ருசித்து பாருங்கள் என்று இன்று நம்மையும் அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலை கொண்டவர்களாக அது எப்படி இருக்கப் போகிறது என்ற அங்கலாய்ப்போடு இருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட கர்த்தர் உங்கள் மேல் அதிக அக்கறையுள்ளவராய் இருக்கின்றார். ஏனெனில் நம்முடைய தேவன் அப்பத்தை கேட்டால் கல்லையும், மீனை கேட்டால் பாம்பையும் கொடுக்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நாம் எதிர்பார்த்தபடி அமையாமல் போகலாம். ஆனாலும் அதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். ஏனெனில் கர்த்தர் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம் செய்வோமா? நல்ல தேவனே, இப்புதிய மாதத்தில் எங்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்தும். எங்கள் மேல் கரிசனையுள்ளவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் என்பதை தாவீதை போல ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.